ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருகப்பிலை ஊறுகாய் எப்படி சிம்பிளாக இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கருகப்பிலையை நல்லா அலசிட்டு ஜாரில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்சியில் இது மாதிரி நைஸாக நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலையை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். தண்ணியே விடாமல் தான், நான் ரொம்ப தண்ணி விடலை. அந்த அலசி வச்சிருந்த கருவேப்பிலையோட தண்ணி தான். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்டுட்டு இது இப்போ நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும். சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவரை கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.